வணக்கம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு கேப்டனுடைய 2ஆம் ஆண்டு நினைவு நாள். அவர் பிரிஞ்சு 2 வருஷம் ஆகுது. கேப்டனை பத்தி சொல்லுங்க. அவரை நாங்க பிரியல. அவர் என் கூட தான் இருக்காரு. அவங்க எப்பயுமே என் கூட தான் இருப்பாரு. அவர் விட்டு நான் எப்பயுமே அவர் பிரிஞ்சது கிடையாது. அதுவும் இல்லாத எங்களோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கேப்டன் தான் எங்களுக்கு உயிர். எதுக்குமா கேப்டன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன காரணத்துக்காக அவரை பிடிக்கும்? கேப்டன் என்ன காரணத்துக்காக? நல்ல மனிதர், நல்ல மனிதர். நாங்க சொல்ல வேண்டியதில்லை, எங்க கட்சி தொண்டர்கள் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாடுக்குள்ள ஒட்டுமொத்தம் அவர் அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே என் கேப்டன் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்நியார் விழுப்புரம் மாவட்டத்துல போட்டியிடலான்னு ஒரு முடிவுல இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெறாங்க வாய்ப்பு இருக்காமா? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி போட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்க முழு ஆதரவு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. எங்க அன்னைக்கு தான் சப்போர்ட் கொடுப்போம். அந்த குரு பூஜைங்கிறது இப்ப ஒரு கடவுளா சித்தரா அவங்க ஐக்கியமானவங்க தான் குரு பூஜை கொண்டாடுவாங்க. ஆமா. கேப்டனுக்கு குரு பூஜை கொண்டாடுறது எப்படி நினைக்கிறீங்க? நாங்க ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாத எங்க கேப்டன் குலசாமியா நினைக்கிறோம், தெய்வமா நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாத அவரு கூட நாங்க இருக்கிறது ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணுமே தெரியல, இந்த ஜென்மத்துல கேப்டனுக்கு நாங்க உயிரா இருக்கோம் போறோம். கேப்டன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாத அவரு அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, நான் சொல்லணும்னு கிடையாது, எவ்வளவோ செஞ்சிருக்காரு. ஏன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு எங்க கேப்டன். அவர் சினிமா நடிக்க வரும்போது ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க, ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க, என்னென்னோ பண்ணாங்க. அவரு நினைச்சிருந்தா இவங்களா அசிங்கப்படுத்தினாங்களா, அவங்களும் நான் திருப்பி பண்ணலாம்னு சொல்லி அதை நினைச்சிருந்தா என் கேப்டனை செஞ்சிருக்கலாம். ஆனா அவரு செய்யல. நம்ம பாதிக்கப்பட்ட மாதிரி மற்ற மக்களை யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றது ஒரே காரணத்துக்காக அவரோட சம்பாதியத்துல எடுத்து ஒரு நடிகர் சங்க கடனையும் அவர் தான் அடைச்சாரு. அது மட்டும் இல்லாத எவ்வளவு நடிகையோட அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஏழையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர் கொடுத்து உதவி பண்ணி எவ்வளவு செஞ்சிருக்காரு. ஆனா என்னைக்கு எங்க கேப்டன் அதை பத்தி வெளியே பெருமையா பேசுறது கிடையாது. அவர் எப்பயுமே நினைச்சது கிடையாது. காசாவே அவர் நினைக்கல. எல்லா மக்கள் நல்லா இருக்குன்னு தான் நினைக்க. இன்னமும் அவர் இன்னைக்கு அவரு தெய்வமும் ஆனாலும் மீடியாவா இருக்கட்டும், இல்ல முன்னாடி பூ விக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு 1000 பேத்துக்கு இன்னைக்கு 1000 குடும்பம் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுல பூ விக்கிறவங்களும் கூட அந்த குடும்பமும் குழைச்சிட்டு இருக்கு கேப்டனால. கேப்டன் தேமுதிக எப்படிமா இருக்கு? அந்நியார் வழி நடத்துறாங்க. கேப்டன் நாங்க இல்லன்னு நினைக்கலங்க சார். எங்க கேப்டனோட நிழல் தான் எங்க அண்ணி. நல்ல முறையில தான் நடத்துறாங்க. எங்க கேப்டனோட நிழல் தான் எங்க அண்ணி. நாங்க கேப்டன் இல்லன்னு நினைக்கல. இப்ப கடலூர்ல மாநாடு வச்சிருக்காங்க. மகளிர் அணி சார்பா நீங்க எல்லாம் கலந்துக்கிறீங்களா? கண்டிப்பா. தமிழ்நாடு ஃபுல்லா ஒட்டுமொத்த ஃபுல்லா எல்லாம் கலந்துக்கிறோம். அந்நியார் சொல்லியிருக்காங்க, தலைமையில கொடுத்திருக்காங்க, பத்திரிகை கொடுத்திருக்காங்க, அந்நியார் வரவழைச்சிருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கு அன்னி கொடுத்திருக்காங்க. எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் எங்க மாவட்டத்துல எங்க கருணாகர் அண்ணன், விழுப்புரம் மாவட்டத்துல எல்வி அண்ணன், இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா கடலூர் மாவட்டத்துல சிவகுழந்தை அண்ணன், எல்லா மாவட்டத்திலும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சிறப்பா இருக்கும் இந்த மாநாடு. செழிப்பா சிறப்பா இருக்கும். எங்க அன்னிக்கு உறுதுணையா இருந்து நாங்க இந்த மாநாட்டை எங்க கேப்டன் இல்லாத இது முதல் மாநாடு. ஆனா கண்டிப்பா சிறப்பா இருக்கும், சிறப்பா நடத்துவோம். கேப்டனுக்கு எப்படி சப்போர்ட் ஆதரவு எல்லாம் மக்கள் கொடுத்தாங்களோ அதே போல அன்னிக்கும் நாங்க கொடுப்போம். எங்க கேப்டனோட நெல் தான் எங்க அண்ணி. கண்டிப்பா நாங்க கொடுப்போம். ஓகே, நன்றி. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி சேர்ந்தவங்க. இதே புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அங்கே நின்று வெற்றி பெற்றவர். அங்கே எண்ணற்ற உதவிகளை செய்தவர். அந்த தொகுதியை முன்னணி தொகுதியாக, தமிழகத்திலே முன்னணி தொகுதியாக்கியார். அவர் எண்ணற்ற சேவைகளை செய்து தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தால் எங்கள் தொகுதியில் நின்றுதான் அவர் எதிர்கட்சி தலைவரானார். ஐயா எதிர்கட்சி தலைவர் உங்க தொகுதியில் நிற்கும் போது அவருடைய செயல்பாடு எப்படியா இருந்துச்சு? ரொம்ப அருமையா இருந்துச்சு. உயர்மட்ட பாலங்கள், ஆங்காங்கே உயர்மட்ட பாலங்கள், அங்கன்வாடி கட்டிடங்கள், சாலை வசதி, மயான பாலத்திற்கு தேவை, குடிநீர் பிரச்சனை அனைத்தையும் மக்களுடைய சொன்னதையும் செய்தார், சொல்லாததையும் சொந்த செலவில் செய்தார். குடிநீர் பிரச்சனையை தீர்க்க தன்னுடைய சொந்த செலவுல டேங்கர் லாரி மூலம் கிராமமா தண்ணீர் கொடுத்த ஒரே தாகம் தீர்த்த தலைவர் புரட்சி கலைஞர் கேட்டார். அப்படிப்பட்டவர் எங்கள் தொகுதியில் நின்றார் என்பதை இந்த 2 ஆண்டுகளும் நாங்கள் இந்த மீளா துயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொகுதியை அவர் வென்றெடுத்ததிலிருந்து இன்று வரை அவர் காட்டிய பாதையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். திருப்பி அந்த ரிஷிவந்தியம் தொகுதியில தேமுதிக சார்பில் போட்டிட்டாங்கன்னா வெற்றி பெற. ரிஷிவந்தியம் தொகுதியிலே எங்கள் அந்நியார் அவர்கள் நின்றால், எங்கள் தம்பி விஜயபிரபா அவர்களும் யார் நின்றாலும் அங்கு வெற்றி பெறுவது உறுதி. கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. தலைவர் மறைஞ்சு இப்ப 2 வருஷம் ஆகுது. உங்களுக்கு அவருடைய நினைவுகள் எப்படியா சார்? அதான் மறக்க முடியாத நினைவுகளா இருக்குது. அந்த பாலங்கள், அவர் மணலூர்பேட்டையில கட்டின பாலம், அரும்பராம்பட்டு ஆர்க்கவாடி, பிரம்மகுண்டம் ராவத்தநல்லூர், இப்படிப்பட்ட அந்த பாலங்கள்ல நடக்கும்போது அவரோட பயணிச்ச அந்த பயணங்கள்லாம், அந்த அவர் தொகுதி எம்எல்ஏவா இருக்கும்போது நான் ஒன்றிய செயலராக இருந்தேன். அந்த திட்டப்பணிகள் எல்லாம் அவர் செஞ்சதெல்லாம் எங்க கண்ணு முன்னாடியே இருக்குது. இன்னும் தலைவர் எங்கள் கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்காரு. அவரே மறைந்துட்டாருன்னு நாங்க
சொல்லவே மாட்டோம். அவர் அந்நியார் இப்ப கேப்டன் இல்லாத கட்சி அந்நியார் வழி நடத்திட்டு இருக்காங்க. அவருடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? அவருடைய நிழலாக, எங்களின் அண்ணியாக, அன்னையாக, ஒவ்வொரு தொண்டனுடைய உள்ள குமுறலையும் அறிந்து இன்றைய தமிழ்நாட்டிற்கு ஏத்த ஒரு சிங்கப்பெண்ணாக இதே தெய்வம் புரட்சி கலைஞருடைய துணைவியார், எங்கள் அந்நியார். அந்நியார் என்பதை விட எங்களுக்கெல்லாம் அன்னை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார். கேப்டன் வந்து 2 ஆண்மகனை பெற்றிருக்காங்க. ஒன்னு வந்து சினிமாவுக்கு, இன்னொன்னு வந்து அரசியலுக்கும் கொடுத்திருக்காங்க. ஆமா. இப்ப அரசியல் உள்ளவங்களும் சினிமா உள்ளவங்களுக்கும் கேப்டனுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவு பையனுக்கு கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. விஜய பிரபாகரன் எங்க தொகுதியில நின்னால் அவருக்கு 100% வெற்றி. அதே போல அன்பு தம்பி சண்முக பாண்டியனுடைய திரைத்துறை பயணத்துல நாங்க புரட்சி கலைஞருக்காக எப்படிலாம் இருந்தோமோ அதை காட்டிலும் அதிகப்படியாக அவருடைய கொம்பு சீவி, படைத்தலைவன், சகாப்தம் எல்லா படத்துக்கும் நாங்க ரசிகர் மன்ற ஷோ எடுத்து என்ன பண்ணணுமோ, தலைவருக்கு என்ன செஞ்சோமோ அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கடலூர்ல வந்து அந்நியார் மாநாடு நடத்துறாங்க. கேப்டன் இல்லாத ஒரு முதல் மாநாடு அந்நியார் தலைமையில் நடக்குது. அது நீங்க எப்படி பங்கேற்க போறீங்க? உங்க ஊர்ல இருந்து எப்படி வரீங்க? மிக பிரம்மாண்டமா இருக்கும். ஆங்காங்கே ஒவ்வொரு ஊருக்கும் சோறு விளம்பரம் எழுதிட்டோம். ஒவ்வொரு கிராமத்திலையும் நாங்க தலா ஒரு கிளைன்னு இருந்தா எங்களுக்கு 25ல இருந்து 50 உறுப்பினர்கள். அந்த 50 உறுப்பினர்களும் அவரும் அவருடைய துணைவியார், அவர் பிள்ளைகள்லாம் அழிச்சிட்டு குடும்பமா அந்த மாநாட்டுல இதுவரைக்கும் தமிழகத்துல 25 லட்சம் பேர் கூட்டினது மதுரை. அந்த மதுரையை மிஞ்சும் அளவிற்கு எங்களை தயார்படுத்தி இருக்கிறார் எங்கள் அந்நியார், எங்களுடைய கழகம். அதனால் குடும்பமாக இந்த 2.0 கடலூர் மாநாடு, பாசாரிலே நடக்கிற மாநாடு ஒரு மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு. போன வாரம் பாத்தீங்கன்னா மீடியால வந்து அதிமுக கூட்டணியில தேமுதிக 6 தொகுதின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு மட்டமான ஈனச் செயல் செஞ்சிருக்கிறானுங்க. எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு எங்க தொண்டெல்லாம் உழைச்சுதான் நாங்க அரசியல்ல பிழைக்க வரல, உழைக்க வந்திருக்கிறோம். உழைக்க வந்த தொண்டர்கள் எல்லாம் மனக்குமுறலை ஏற்படுத்திருக்காங்க. இது யாரோ செஞ்ச சதி. எங்க அந்நியார் சொன்னது போல அந்த சதி செய்தவன் மிக விரைவில் அழிவான் என்பது அது உறுதியானது. எங்க தொண்டர்களுடைய உள்ள குமுறலே அவன் அழிவது உறுதி. தேமுதிக யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? எங்க அந்நியார் யாரோட கூட்டணி வச்சாலும் அந்த கூட்டணி வெற்றி. அந்நியார் அவர்கள் முடிவு செய்வார். கூட்டணி என்பதை அவர் முடிவு செய்வார். அதில் கூட்டணி யாரோடு அறிவிக்கிறாரோ அங்கெல்லாம் நாங்கள் தேனீக்களை போல் சுறுசுறுப்பா பணியாற்றி வெற்றி பெற வைப்பது எங்களுடைய. தேமுதிக யாரோட கூட்டணி போல விசுவாசமா வேலை பார்க்கறாங்க, ரைட்டு. ஆமா. ஆனால் ஆப்போசிட்ல அவங்க நமக்கு அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்காட்டு பாமக அதிமுக விருதுநகர் தொகுதியில பாத்தீங்கன்னா பிரபாகரனை தோக்கடிச்சதுக்கு அதிமுக தான் ஒரு முக்கியமான காரணம்னு நான் சொல்லல. அவர் கேடிஆரே அவருடைய பேட்டியில கொடுத்திருக்காரு. அதிமுக செயல்பாடு சரியானதை பிரபாகரன் நம்ம இழந்துட்டோம். அப்ப நம்ம விசுவாசமா இருக்கும்போது அவங்க நம்மகிட்ட விசுவாசம் இல்லாம. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், வினையை செய்தவன் வினையை இருப்பான். ஆனால் தேமுதிகவிற்கு இனிமே ஏறுமுகம் தான வழி, இறங்க முகம் இருக்காது. அதை கடந்து நாங்க வந்துட்டோம். எங்கள் அந்நியார் எல்லாம் தயார்படுத்தி ராணுவ கட்டுப்பாடு புரட்சி கலைஞர் வச்சிருந்தார். அதை காட்டிலும் இப்பொழுது யார் துரோகம் செய்தாலும் அவர்களை காட்டிலும் அரசியல் எங்களுக்கு நன்றாக பயிற்சி கொடுத்திருக்கிறார் புரட்சி கலைஞர். அதை விட அந்நியார் எப்படி செயல்படும் என்று ஒவ்வொரு மாவட்டமாக தன்னுடைய தனித்திறமைகளை, இப்ப TK கோவிந்தன் இருக்கிறன்னா என்னோடு தொலைபேசியில அலைபேசியில பேசி அவங்க எங்க என்ன ப்ராப்ளமோ அதெல்லாம் சீர் செஞ்சுட்டு இருக்க. அதனால துரோகம் வஞ்சகம்லாம் இப்ப நாங்க முறியடிக்கக்கூடிய திறன் எங்களுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ. நாங்க வந்து தர்மபுரிங்க சார். சரிம்மா. அவரோட படம் நாங்க ரசிச்சு பார்த்தோம். நானும் எங்க புருஷனும் எங்களுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட அவங்க ஒரு பிக்சர் வந்துட்டாவ எந்திரி நம்ம தலைவர் பிக்சர் வந்துடுச்சுன்ட்டு எங்க வீட்டுக்காரர் குஷியா எந்திரிச்சு நாங்க பாக்குவோம். அவங்க இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அவர் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா மன வருத்தமா இருக்கு சார். அவரோட கட்சி தொடர்ந்து நடக்கணும். அவர் ஆட்சியில வரணும், அந்நியார் ஆட்சியில வரணும். அவங்க மக்களுக்கு நல்லா செழிப்பா அவரு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். அவங்க அவங்க கட்சியில் நிர்வாகமா நல்லா தமிழ்நாடு எடுத்து நடத்தணும் சார். அந்நியாரு அவங்க கட்சியில நல்லா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். ஆதரவு கிடைக்குமாமா அந்நியாருக்கு? கிடைக்கும் சார். எங்களுக்கு எங்க விஜயகாந்த் கேப்டனோட விஜயகாந்தோட சாரு இல்லன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு சார். பெண்கள் ஆதரவு அதிகமா இருந்துச்சு சினிமா நடிக்கும் போது. ஆமா. ஒரு பையன் சினிமா நடிச்சு அவருக்கு உங்களுடைய ஆதரவு கிடைக்கும்? ஆமா கிடைக்கும் சார், கிடைக்கும். உண்மையிலே ரொம்ப கிடைக்கும் சார். பசங்க அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிங்களோட அவங்க நல்லா இருக்கணும். அந்நியார் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும், நாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். அவங்க கண்டிப்பா வரணும் சார்.
அந்நியார் கண்டிப்பா வரணும். எங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பயும் துணையா இருக்கணும் சார். எல்லோருக்கும் வணக்கம் சார். எந்த ஊர்னே? நான் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை. இப்ப கேப்டனுடைய 2ஆம் ஆண்டு இந்த குரு பூஜையில் கலந்து ரொம்ப சந்தோஷம். கேப்டனுடைய தொண்டர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை ஆண்டு காலம் இந்த மாதிரி தொடர்ந்து கூடுவாங்க. அந்த மாதிரி விரைவில் வந்து கேப்டன் நினைச்ச மாதிரி அவருடைய ஆட்சி தமிழகத்தில் வந்து நினைக்கணும். அந்நியர் அவருடைய சிறப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் கிடைச்சாதான் நாட்டு மக்களுக்கும் ஏழைகளுக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய மகன் சண்முக பாண்டியன் வந்து சிறப்பான முறையில் திரைப்படத்தை நடிச்சிருக்காரு. அவரும் நல்லா வரணும் கேப்டன் மாதிரியே. ஏழைகளுக்கு ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி கேப்டனால் மட்டும் தான் தர முடியும். அந்நியர் அவர்கள் கண்டிப்பா இந்த ஆட்சி பிடிப்பாங்க கண்டிப்பா. இப்ப வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவில வந்து அதிமுக கூட்டணியில தேமுதிக 6 சீட்னு ஒரு இது பண்ணாங்க. தேமுதிக பத்தி தவறான தகவல் இருக்கிறது நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே அந்நியருடைய பேட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா தெளிவா சொல்லிட்டாங்க. அந்நியர் எப்பவுமே வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா தெளிவான பேட்டியா இருக்கும். அதை எடிட் பண்ணி பேசுற நிறைய சில ஊடகங்கள்லாம் இருக்குது. அதனால வந்து அந்நியருடைய பேட்டி கரெக்டான பேட்டி கொடுத்துட்டாங்க. நம்மளை கவுக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் அவங்க தான் கவுந்து போவாங்க. இப்ப அந்நியர் வந்து கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது வந்து யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? அதிமுக, திமுக, விஜய், கேப்டன் சொன்ன மாதிரி மக்களோட கூட்டணியுடைய முடிவு வந்து நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டில் வந்து அந்நியர் கண்டிப்பா அறிவிப்பாங்க. ஆமா, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அதை வந்து இல்ல நம்ம அதை சொல்ல முடியாது. அந்நியர் கண்டிப்பா சொல்லுவாங்க. கண்டிப்பா வெற்றி கூட்டணியா தான் இருக்கும். இந்த தடவை யாருடைய எதிர் எல்லாமே கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவோம். கேப்டனுடைய ஆட்சி கண்டிப்பா மலரும் தமிழ்நாட்டில். வணக்கம். தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சுரேஷ். இன்னைக்கு கேப்டனுடைய 2வது குரு பூஜை வந்திருக்கீங்க. கேப்டன் நம்மளோட 2 வருஷமாயி மறைஞ்சு, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் எங்க கூட தான் இருக்காரு, மறையல. அவரு எங்க கூட எப்பவுமே எங்க கூட தான் இருக்காரு. அவர் மறைஞ்சதுன்னு உலகத்துக்கு தான் மறைஞ்சிருக்காரு. எங்களுக்கு எங்க கூட தான் இருக்காரு. கேப்டன். சரி, இப்ப கேப்டன் இல்லாத ஒரு தேமுதிக அந்நியர் வழி நடத்திட்டு இருக்காங்க. ஆமா, அதான் கேப்டன் எங்க கூட தான் இருந்து கேப்டனா இருந்ததா அந்நியார் வழி நடத்துறாங்க. நாங்க கேப்டன் சொல்றது மாதிரி தான் நினைக்கும். அந்நியார் சொல்றதையும் சரி, சுதீஷ் சார் சொல்றதும் சரி, கேப்டன் சொன்ன மாதிரி தான் நினைக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிவில வந்து தேமுதிக 6 சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மீடியா விளம்பரம் பண்ணாங்க. அதுக்கு மறுநாளே அண்ணி பேட்டி கொடுத்தாங்கல்ல, அது நியூஸ் சாபமே விட்டாங்கல்ல. அது யாரு சொன்னா? அது நீங்களா இந்த மீடியா இப்படி மாதிரி மீடியாவே உள்ளதுதான் தவிர யாருக்கும் நம்ம யாரு கூட கூட்டணி போனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கூட்டணி யாரு கூட அண்ணி யாரு கூட கூட்டணி வச்சாலும் தொண்டர்கள் இருக்கும். அன்னைக்கு 9 மாநாட்டுல எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்பாங்க. கேட்டுட்டு அண்ணி சொல்லுவாங்க. வணக்கம்மா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துல இருந்து வரோம். இப்ப கேப்டனுடைய 2வது குரு பூஜைக்கு வந்திருக்கீங்க. ஆமா, நம்மளை விட்டு பிரிஞ்சு 2 வருஷமா ஆகுது. எப்படிமா இருக்கு? நாங்க கேப்டன் எங்களோட இருக்கிறதா தான் இருக்கோம். ஏன்னா அந்நியார் எங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க. அதனால நாங்க கேப்டன் இல்லைங்கிறதுவே நாங்க நினைக்கல. கேப்டன் இன்னும் எங்களோட இருக்காங்கன்னு தான் நினைக்கிறோம். குரு பூஜை முடிஞ்ச அடுத்த ஒரு வாரத்திலேயே மாநாடு வரப்போகுதுமா? மாநாடுக்கு உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய மகளிர் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நிறைய எங்களுக்கு எல்லா நிர்வாகிகளும் எல்லாருமே வருவாங்க. கேப்டன் இல்லாத ஒரு மாநாடு அந்நியார் தலைமையில் நடக்க போகுது. சிறப்பா நடக்கும். தேங்க்யூ. வணக்கம். ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க அண்ணா நகர். எந்த ஊர்மா? அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர். கேப்டனுடைய 2வது குரு பூஜை வந்திருக்கீங்க. ஆமா, வந்திருக்கிறோம். ஆனா அண்ணா கூட நான் படம் பண்ணியிருக்கிறோம். 3 படம் பண்ணியிருக்கிறேன். ஆனா அண்ணா கூட நாங்க எப்பயுமே வந்து நாங்க போய் ஷூட்டிங் பாட்ல நின்னாலுமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்களான்னு தான் அந்த ஒரு வார்த்தை தான் கேட்பாரு. எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிற்பாடு நாங்க பணியை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இன்னைக்கும் வந்து அவர் இறந்துட்ட மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனா எங்க கூட அவர் எப்போதும் எங்க கூட தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாரு. நாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அப்பா அம்மாவை கூட நாங்க அந்த அளவுக்கு தேவல. ஆனா அவரு வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சேவை செய்தாரு. தைய மிஷின்ல இருந்து, அயன் பாக்ஸ்ல இருந்து எவ்வளவு நாங்க நின்று கூட லைன்ல நின்று அவருக்கு கொடுத்து எல்லாம் நல்லா பண்ணாரு. ஆனா இப்போ வந்து அண்ணா கொஞ்சம் இடையில இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அண்ணா அந்நியார் பசங்க அண்ணா பிள்ளைங்க வந்து அவரு இடத்துல இருந்து எப்படி பண்ணாரோ அதே மாதிரி அண்ணா பிள்ளைங்க வந்து பண்ணணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். ஆனா அவர் எங்க கூட தான் இருக்கிறாரு. நாங்க சொல்றது அவரு கேட்பாரு, அவங்க சொல்றதையும் நாங்க கேட்கிறோம். ஆனா அதே மாதிரி வந்து இருக்கிற மக்களும் வந்து அவர் இதை பண்ணலையா அது பண்ணலையான்னு வரல. அவரு செய்த ஒரு நன்மைக்கோசரம் அவர் வந்து எவ்வளவு பேர் முன்னாள் இருந்து போனாங்க. கண்டிப்பா கொடுவோம். அவங்கள நாங்க
விட மாட்டோம், நாங்க அவரை விடவே மாட்டோம். ஆனா நாங்க அவரை கூட தான் பக்கத்துல தான் வச்சுன்னு இருக்கிறோம். ஆனா அவரை விட மாட்டோம். ஆனா மக்கள் அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. ஆனா அவங்க கூட இருந்தாலும் அண்ணா எடுத்த பேரு அவங்க யாருமே எடுக்கல. ஆனா அந்த அளவுக்கு சொல்றோம். இருந்தாலும் எங்களோட மக்கள் வந்து அவங்க பக்கம் தான் நிப்பாங்களோ, அவங்கள விட மாட்டாங்க. அதுதான், மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா நாங்க வந்து ஒரு மகளிர் குழு வச்சு நடத்திருந்து எங்களுக்கு ஒரு நல்ல இஷ்யூ தான் பண்ணி கொடுத்துட்டு போனாரு அண்ணா. ஒரு எந்த பொங்கலா இருந்தாலும் சரி, பொங்கலுக்கு சரி, எல்லாரையும் ஆபீஸ்க்கு வர வச்சு எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு போனாரு. அது மாதிரி புது வருஷத்து அன்னைக்கு கூட எல்லாரையும் ஆபீஸ் நிர்வாகிங்க எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் இந்த முஸ்லிம் பண்டிகை வரும்போது கூட சரி, அந்த பண்டிகை கூட எல்லாம் நீ நான்றதெல்லாம் கிடையாது, எல்லாரையும் அரவணைச்சு வர வச்சு எல்லாருக்கும் கறி கொடுக்கறது, எல்லாம் ஸ்வீட் கொடுக்குறது எல்லாமும் பண்ணி அமைச்சாரு. அவரு எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சி முத அவரு கடலூர்ல வந்து விருதாச்சலம் தொகுதியில ஃபர்ஸ்ட் தொகுதி ஜெயிச்ச இடம் அது. நாங்க எவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டு, எங்க ஊர் அந்த ஊர் தான், கடலூர் தான். ஆனா அவருக்கு நாங்க ஊரு ஃபுல்லா ஆட்டோ எடுத்துக்கிட்டு அண்ணா வராரு, இங்கதான் ஜெயிக்க போறாருன்னு ஒரு உற்சாகத்தோட எல்லாரும் ஒரு வண்டி, ஆட்டோ, காரு அப்படி சேர்ந்து அந்த இடத்துல அந்த ஊரு ஜனங்க எல்லாருமே அவரை சேர்ந்து ஜெயிக்க வச்சோம். அதே எங்களுக்கு ஒரு பெருமை, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வைங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க வரை டாடா, பை பாய்.